அன்பிற்கினிய உறவுகளே, பெரும்பாலும் நம்ம என்ன சொல்கிறோம், கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயந்தான். பட் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை பிரபலிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு கூத்தாடிகள்னு சொல்லி தனியாக இருந்து அவங்க தான் ஒரு செய்தி படிக்கணும் இயற்கை ஓகேவா. அப்போ கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சில விஷயங்களை நம்மளுக்கு பரவலாக அங்கங்கே இருந்து கூத்து மூலிமா நம்மளுக்கு சில விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்புறம் அது அப்படியே அதில் கொஞ்சம் ஸ்டார் ஆகிறவங்களெல்லாம் அப்படியே சினிமா அப்படிங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அது அப்படியே அதுக்கப்புறம் மருவி வரும்போது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதில். இருந்தாலும் நான் ஒரு சுருக்கமாக முடிக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி வரும்போது இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா ஒரு பிரபலியம் வர வேண்டியதாக இருக்குது. அல்லது பல லட்சம் ரூபாய் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நான் இதை பற்றி நான் பேசுவேன், இதை பற்றி நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம மூளையை அடமானம் வச்சிட்டோம். அப்படின்னு சொல்கிறவங்க சொன்னாதான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மூளையை அடமானம் வச்சிட்டோம். ரெண்டாவது ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் விற்கணும் அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணிட்டா அவன் நம்ம தலையில் கட்டணும், அல்லது ஒரு மருந்துலேருந்து மாயம் வரைக்கும் எல்லாமே இது பண்ணணும் போது இவன் விளம்பரம்னு சொல்லி விளம்பரதாரர்களை நிறைய கவர் பண்ணி ஒன்றுமே இல்லாத சில விஷயங்களை கூட இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்து எல்லாத்தையுமே ஒரு நோயால் கட்டி போட்டு தான் வச்சுருக்குறாங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புத்திசாலி.